ஹலோ வெல்கம் டு சேலம் கிச்சன். சேலம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா, இப்போ கோழி குஞ்சு இது பண்ணி 7 நாளாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து F1 போடணும். அந்த F1க்கு பாருங்கள், இந்த சிரஞ்சி மருந்து இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும் அது. இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து ஒன்று வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும், ஒன்று வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இப்போ வந்து அந்த பவுடர் ஃபார்மில் உள்ள மருந்தில் வந்து இந்த லிக்விட் ஃபார்மை வந்து கலக்கணும். அதுக்காக பாருங்கள், இதை வந்து இதையும் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு குலுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சிரஞ்சி மூலயமா இதை இந்த லிக்விடை எடுத்து அந்த பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஊற்றணும். ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர் ஃபார்மில் உள்ளதை அந்த லிக்விட் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுலேருந்து அதை எடுத்து நம்ம இந்த லிக்விடு பார்த்திங்களா, அதில் வந்து அதில் வந்து நம்ம அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோழி குஞ்சுங்களுக்கு F1 போடணும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்தாச்சு. அதுக்கு வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. பக்கெட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு குஞ்சு கூட மிஸ் ஆகிடாமல் எல்லா குஞ்சுக்கும் நம்ம F1 போடணும். பாருங்கள், ஒரு சொட்டு ஊற்றியாச்சு. இந்த கண்ணில் ஊற்றும் போது இந்த கோழி குஞ்சு வந்து வாயால் அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். பாருங்களேன், அது மாதிரி பண்ணும்போது தான் அந்த மருந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி தனித்தனியாக எந்த ஒரு குஞ்சை கூட மிஸ் பண்ணிடாமல் எல்லா குஞ்சையும் எடுத்து இது மாதிரி F1 போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து அந்த கோழி குஞ்சு இருக்கிற இடத்த மீதி இருக்குது பாருங்கள், இந்த மருந்து இருக்கு பாருங்கள். இப்போ இந்த கோழி கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது, அதனால் அந்த கோழியோட வாயில் ஊற்றலாம். இது வந்து பெரிய கோழி, சின்ன கோழி கிடையாது, பெரிய கோழி. அதனால் இந்த மருந்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஊற்றிடலாம். இது வந்து வச்சுருந்தெல்லாம் திரும்பியெல்லாம் போட முடியாது. ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி இது பண்ணிட்டோம்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி கோழிங்க எதுவும் சுணங்கி இருந்துச்சுனாக்கா அதுங்க அதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த கோழி குஞ்சு இருக்கிற இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வச்சிடலாம். ஃபுட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து எப்பயும் போல் நம்ம டெட்ராசைக்கிள் கலந்து தண்ணியும் வச்சாச்சு. பாருங்கள், அந்த F1 போட்டோன்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் நல்ல தூக்கம். பாருங்கள், அதெல்லாம் எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா வந்து அதில் விட்டாச்சு. இப்போ 7 நாள் ஆச்சு. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா எடுக்குது. இது மாதிரி 7ஆம் நாள் கண்டிப்பாக F1 போட்டுருங்க. போட்டிங்கனாக்கா நம்ம இந்த கோழி குஞ்சோட உயிரிழப்புலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.